அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கன அருப்பஞ்சோதி எல்லா ஊரிலும் இம்பிட்டு வாழ்க. கொல்லா நெறிய கோல விழா ஓங்குக. சமத்த சுத்த சன்மார்க்க சுகரை பெறுக என்று சொல்லி சமத்த சுத்த சன்மார்க்க சங்கம் வானாதிராயபுரம் எஸ் குமார் என்எல்சி நெய்வேலி நம்ம வளர அவர்கள் அரிதறிது மனித பிறத்தல் அரிது அதை விட கூடு செவிலிருந்து பிறத்தல் மிக அரிது. மனித தேகத்தை பெற்ற நாம் 84 லட்சம் கோடி பிரிவு எடுத்து மனித பிரிவு வந்துடுங்க. இந்த பிரிவை நீங்கள் விட்டு விடக்கூடாது. விட்டு விட்டால் மீண்டும் மனித பிரிவு கிடைப்பது நிச்சயமில்லை. இந்த ப்ரமோஷன் ஆஃப் த பாடி ஆடு மாடு கோழி பன்றி சுறா மீன் போன்ற பல பிறவிகளை எடுத்து கஷ்டப்பட்டு ப்ரமோஷன் ஒன்றாக படி கடந்து மனித உடம்பை கொடுத்துருக்கோம். இந்த மனித உடம்பை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். தக்க வைத்து கொள்ள வென்றால் மரணத்தை தழுவிவிடும். மரணத்தை தழுவிட்டால் மீண்டும் பிரிவு எடுக்கும். அந்த பிரிவிலே அடிப்படுதல், உதைப்படுதல், வெட்டுப்படுதல், கட்டுப்படுதல், அகப்படுதல், பேய் உண்டல், அலை உண்டல் என்ற பல துன்பங்களுக்கிடையில் துன்பப்படும். அந்த துன்பம் வேண்டாம் என்றால் உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையறியீர், இந்த உடம்பு கருத்த கரக்கறியீர், கோணுமான குரங்காலின் ஆளுகின்ற உலகில் வெறித்தவமால் ஒருவரை வேண்டுகிறேன் எனது மெய்யுரையாய் பொய்யுரை வேறுகிறார் என்று சொல்லி நமது இந்த உடம்பை வேறொரு உடம்பு வந்துவிடும், வேறு உயிர் வந்துவிடும். இந்த உடம்பை நீங்கள் தக்க வைத்து விட பார்க்கவில்லை என்றால் இந்த உடம்பு துன்பத்துக்கு ஆளாவிட வேண்டும். அது சொல்லி மற்ற செய்தும் தாந்திருப்பீரானால் மரணம் என பெரும்பாவி வந்துருமோ அந்தோ சற்று மத நும்மாலை தடுக்க முடியாது. சமரச சன்மார்க்க சங்கத்து வல்லது என்று ஏற்றின்று தடுக்க உள்ளா எவ்வுலகம் எவரும் இல்லை கண்டீர். என் மொழி கொண்ட உலகில் பற்றிய பட்டணத்தை பல பற்றிமினோ என்று இருவரும் மற்றும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம். எனக்கு வீண்காலம் கழித்து விட்டால் எமன் வந்து ஊரை படுத்து கொண்டு சென்று விடுவார். அப்போது யாராலும் ஊரை தடுத்து கொள்ள முடியாது. என்னுடைய மார்க்கம் சுத்த சன்மார்க்கத்தை நீங்கள் கடைபிடித்து விட்டால் ஏமன் வந்து உயிரை பறித்து கொண்டு விட முடியாது. ஏன்னால் என் மார்க்கம் என்னுடைய வழி சுத்த சிவ சன்மார்க்கம், இறைப்பு ஒழிக்கின்ற ஒரு நல்ல ஒரு மார்க்கம் சுத்த சிவ மார்க்கம். என் வழியை பின்பற்றி நீங்கள் நடப்பமையானால் இந்த உடம்புக்கு மரணம் என்பதில்லை, துன்பம் இல்லை, துயரம் என்பதில்லை. உடம்பு சுத்த தேகம், சுத்த பெண்ண தேகம், சுத்த ஞான தேவத்தை அழிந்து எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கின்ற பேரின்ப சக்தி பிரிவப்பட்டு இந்த உலகம் வாழும். இந்த உடம்பு வாழும், எப்பயுமே வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த உடம்பு சுத்த தேகம், சுத்த பெண்ண தேகம், ஞான தேவத்தை பெற்று எப்போது வாழும் என்று சொல்லி அவர்கள் இன்புறலாம், எவ்வுலகம் ஏற்றிட வாழ்ந்திடலாம், எல்லா வல்லசத்தை இறையாமையும் பெற்றலாம். அன்புடைய ரம்மை இங்கே சொத்த சன்மார்க்க மெய்ப்பொருள் எனக்கு வந்து எந்த சிற்றம்பலத்தே எந்த நல்ல அழிவின் இரவாத வரம்பெல்லாம் இன்பம் வராமல் இந்த உலக மக்கள் உறவுகள் எல்லாம் இன்பம் எது தெரியாமல் வாழ்க்கை எது தெரியாமல் நிலை தருமாறி கடைசி காலத்திலே உடம்பு மரணத்தை தழுவுகின்றது. மண்ணை கற்றுக்கொண்டு வாழ்கின்ற இந்த மழை பிள்ளைகள் வாழ்வை நோக்குங்கள் கிழக்கையில் வடையிலாகுமோ. இந்த உடம்பு மனித கட்டப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மண்ணை கற்றுக்கொண்டு வாழ்ந்துகின்றார்கள். வைஜகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையத்தை மாய்காதீர். மையகத்தீர் ஊருமான வாழ்க்கையினை பெறுவே செய்யகத்தீர் வலைகளை சித்திப்படுத்திலே சித்தாள பொறுகின்ற திண்ணமீதானர். வைஜகத்தீர் உலக மக்களே, வானகத்தீர் தேவர்களே, மற்றகத்தீர் இன்னும் விடுபட்டவர் யார் இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையெல்லாம் உண்மை வாழ்க்கையை இறைநிறுத்தி மதிமயங்கி வீணாக்கி விட வேண்டாம். இது வாழ்க்கையை மையகத்தே மீண்டும் பிறப்பையும் இறப்பையும் தவிர்த்து கொண்டு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றினால் இந்த உடம்பு 24 சுகத்தையும் பேரின்பத்தையும் பெற்று சுகத்தை அனுபவிக்கும். இல்லை என்றால் துன்பத்தை பிறவை மாற்றிக்கொண்டு துன்பத்தை பிறவில் மாற்றிக்கொண்டால் இந்த உடம்பு பசி பட்டினி பிணி நோய் யாரும் அந்த உடம்பை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல் போய் நின்றுவிடும். அதான் சொல்கிறார், இந்த உடம்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அது மாநில பிறத்தல் இது ஆகவே கூடு செவிழ்ந்து பிறத்தல் சொல்லி வளர அவர்கள் இந்த உடம்பு மனிதத்தை பெற்ற மனித மரணம் வந்துவிடும். இந்த மறந்து வந்து விட்டால் உற்றவரும் பெற்றவரும் உலகியலும் உற்றவரும் என்று மிகுந்த சுவை கரும்பு கொற்றேனே விலையறியா மனைவி விளைவியலாம் தர்ம சாலையிலே ஒருபடி தந்தை என்பதே. நம்முடைய உற்றவரம் பெற்ற பிள்ளைகளும் நம்ம உறவினர்களும் நம்முடைய நண்பர்களும் நம்ம பிள்ளைகளும் நம்ம மனைவிகளும் உலகத்துக்கு எல்லாரும் இந்த உயிருக்கு ஏற்ற துணையாக மட்டும் உயிரில் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நம்மளை அற்புத ஆண்டவர் இந்த உடம்பையும் சுகத்தையும் பேரின்பத்தையும் கொடுத்து எக்காலத்தில் அடையாத சுத்த தேகம், சுத்த பெண தேகம், சுத்த ஞான தேகத்தை பெற்று இந்த உலகத்திலே எப்பவும் உடம்பு அழியாத ஒரு ஞானத்தை பெற்றலாம். எதை காற்றாலே புவியாலே ககமானாலே
கண்ணாலே புனலாலே கதிர் ஆலையாலே பிறையேற்றும் கொடுஞ்செயலாலே வேற்றாலே எங்காற்று மரியாதை விளங்க மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விழுந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே ஈடுபட நினையாத உலகில் இந்த அறுப்பொன்றுவது இறைவனை சார்வேறு. இந்த உடம்பை காற்றால் அடிக்க முடியாது, நெருப்பால் அடிக்க முடியாது, நீரால் அடைய முடியாது, கொலை கருவியால் அழிக்க முடியாது, பிற கொள்கையால் அழிக்க முடியாது, அணுகுண்டு போட்டால் கூட இந்த உடம்பை அழிக்க முடியாது என்று சுத்த பெண் தேகத்தை கொடுத்து பல்லாங்கு எங்கும் நீங்கள் நீக்கமல் இருந்து வாழக்கூடிய ஒரு பெரிய கடவுள் தேகத்தை சுத்த பெண்ணத்தை கொடுத்து நம்ம கடவுள் வாழ்விப்பார். கருணோடு இரங்கள் பேரிழக்கத்தை எழுதியவர்கள் எந்த ஊரின் கொள்ளாதீர்கள் கொல்லான் புலாதை மறுத்தானை கைகூப்பி எல்லாம் தொழில் தன்னூர் பெருக்கற்கு தான் பிரிது உண்மான எங்களும் மாறும். தன் உடம்பு வளர்ப்பதற்காக மற்ற உடம்பில் வாழக்கூடிய உயிரை கொண்டு போய் அதில் எங்கிருந்தாலும் எப்படியாலும் சொல்லி எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, உண்ணக்கூடாது. ஜீவனத்து ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்மையினால் இந்த உமன் என்னால் மார்க்கண்டையும் நம்ம ஆன்மீகத்து வரும். சிவபெருமான கருத்தில் இந்த மார்பனை பற்றி யமன் வந்து பறிக்கின்ற போது உடம்பை எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் சிவபெருமான ஒரு கடவுள். அது மார்க்கண்டையின் மார்பு என்று சொல்லி இந்த உடம்பிலே நம்ம அறுப்பது கடவுளை பின்பற்றி விட்டால் இந்த உடம்புக்கு மரணம் இல்லை, துன்பம் இல்லை என அகத்தே கருத்து புறத்தை வெடித்திருக்கின்ற உலக மக்கள் அந்த சகத்தையை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அகத்திட இகத்தே பரத்தை இறைவனாக வருவிக்க விட்டேன் ஆளை பெற்றேன். இந்த உலகத்தில் நம்ம இறைவனாக வருவிக்க விட்டேன் ஆளை பெற்றேன். இது என் வார்த்தைகளை என் உள் அப்படிங்கிறார். சத்தியவான் வார்த்தையை தான் உறுத்தேன் கண்டாய் சந்தேகம் மேலே சந்தோடு வருவாய் ஈத்தியமே அல்ஜோது ஏறுகின்றது நமாம் இனிவரும் இன்புறுத்தங்கள் சுத்த சிவான் சன்மார்க்கம் துவங்கும் எல்லா உலகம் தூய்மை உரம் நீ உரைத்த சொல்ல அழைக்கும் பழிக்கும் செத்தவர்கள் எழுதுவதை திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவர் செங்கோல் எங்கள் செல்லு கொண்டுதாமே என்று சொல்லி இந்த உடம்பை சத்தியவான் வார்த்தை நான் சொல்லிங்க. இறைவன் வந்து என் உள்ள அமர்ந்து இருக்கின்றார். நம்ம அப்பா அம்மை அறுப்பஞ்சு வந்தவள் என் உடம்பிலே அமர்ந்து என் நெஞ்சிலே அமர்ந்து சொல்ல வைக்கின்றார். நான் சொல்கின்றேன். இது என் வார்த்தை. அதை சொல்கிறார். என் மீனானையில் எல்லாம் செய்வல்லார். இந்த உலகத்தை எல்லா வேலைகளையும் எல்லா சித்துக்களையும் இறைவன் சொல்லி ஆற்றப்பட்ட ஒரு பெரிய பெருந்தலைமை ஆகிய அறுப்பஞ்சு ஆண்டவர் சொல்கிறார். என் மகிழ்வை நீ கடைபிடித்து ஏனால் இந்த உடம்பு மரணத்தையும் பிறவியும் அழுகணும். ஏன்னா பெற்றவரை இறந்து போராட்டுகின்ற உலகில் நீ பெற்ற இறந்தவரை எடுத்து ஐயோ ஐயோ கதறீங்க ஊந்து பேர்றீங்க. அப்போ அம்மானா வருமா அப்பானா வருமா? அதுக்கு முன்னவே நீங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர். வருமுன் காப்பது நெல்லை. வெள்ளம் வந்த பிறகு அனதை தடுத்து நிறுத்தப்படுது. அதான் ஏறு ஐயா நம்ம வளர்ப்பு அறுப்பு ஆண்டவர் வளலார் ஆற்று வளம் வருமுன் அனைவோர் அறியீர் அகங்கார பேடிபிடித்த ஆளுநருக்கு அறியீர் கூட்டு தரித்த சேவடியை போற்றி விரும்புகிறே வேற்று வளர்த்தி விரைவெறிக்கு மெழுகின்ற உலகில் இந்த உயிர் கூடு விட்டு போயிருப்பின் எங்கே குடியிருப்பீர் நீ பாடுபட்டி பயனறி பாடுகளத்து கடுத்து சொல்லி இந்த உடம்பை ஆற்று வளம் வருமுன் அணைபோடுங்க. அணைபோட்டு மரணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்றால் யமன் வந்து பெரிய கோபக்காரன் சண்டாளன் யார் பற்றி கேட்க மாட்டான். ஊரை பழுத்து கொண்டு சென்று விடுவான். உயிர் போகிற பிறகு அழுவியோ புலம்பியோ கத்தியோ எது செஞ்சாலும் நமக்கு பயனை கொடுக்காது. நான் சொல்லிவிட்டேன். என் மார்க்கம் ஏற்படுக்கும் சன்மார்க்கம் தானே. இந்த உலகத்தை பிறந்த எல்லா உயிர்களும் எத்தனை சொல்லி அகத்தே நம்ம எல்லா உயிர்களும் நம்ம உயிர் போல் நினைக்கின்ற ஒரு பெரியனையும் எவ்வூர் திறனலாம் எண்ணூர் எனவே என்னை நல்ல இன்புறச் செய்யும் அவ்வுயிர்களுக்கு உரிமை இடைவெற்றி அச்சை நீக்கிடும் செவ்வாயுற்ற திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஒங்க உயிர்ச்சிகள் என்ன சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் தன் உடம்பு தன் உயிர் என்று வாழ்கின்ற போது அந்த உடம்பிலே இறைவன் குடிக்கொண்டிருக்கிறார். அவர் தான் கடவுள். கடவுள் வேறு எங்கும் இல்லை. நம் உடம்பிலேயே குடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் பின்பற்றியானால் என்னை வெல்வோர் சுகத்தையும் பேன்பத்தையும் அழியாத உடம்பையும் பெற்ற வளரார் அவர்கள் வளர்கிறார். அந்த நிலையை பிரிவெடுத்தால் மரணம் என்பதில்லை, துன்பம் எல்லாம் இல்லை. எப்பயுமே சுகமாக வாழக்கூடிய ஒரு பேரின்பத்தை வாழ்ந்து இந்த உலகம் போற்றும், உலகம் உங்களை வணங்கும் அந்த பெரிய வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டும். ஏனென்றால் ஏமாந்து விடமாட்டேன், பெருமைகள் கேட்டிட மாட்டேன், என் உலகத்தே நான் சாக மாட்டேன். எனவோ சாகாவர் நோற்றவரும் இப்போது யாருடைய சற்றே நேரை என்று சொல்லி நான் சன்மார்க்க நெறியை கடைபிடித்து கொள்ளாமையும் புலால் உள்ளாமையும் கடைபிடித்து எப்பொழுதும் கடைபிடிப்பினால் இந்த உடம்பு சுத்த தேகம் சுத்த பெண்ண தேகம் சுத்த ஞான தேகத்தை பெற்று எக்காலத்தம் எவ்விதத்தம் எவ்வளவும் தடைபுறமாக இருக்கின்ற பேரின்ப சக்தி பிரிவை பெற்று உலகத்துக்கே நாம் தலைவராக விடலாம். அண்டம் பிண்டம் அகிலாண்டம் அண்டகூடி எல்லாம் நீ தலைவராகி விடலாம். படைத்தல் முதல் ஞானம் முதல் படைத்தல் காத்தல் அழித்தல் பக்க ஒருத்தல் இந்த உலகத்தை படைக்கின்ற தலைவரை நீ ஆகி விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே நீ தான் தலைவன்.
இந்த பூமி முதல் வானம் வரை ஞானம் படைத்த முதல் எல்லாரையும் நீ செய்து விடலாம். உலகத்தையே நீ தலைவராகி விடலாம். ஆண்டாம் பெயிண்டாம் எல்லா கோடி அண்டங்களெல்லாம் நீ தலைவராக நீ தான் தலைவர் என்று சொல்லி நீங்கள் பின்பற்றுவீங்கனால் இந்த உலகம் உங்களை வணங்கும், பேரும்பத்தை அடையும், உடம்பு அழியாது, உயிர் அழியாது, சுகமாக வாழும். அதை மனித பிரிவு மாண்பு. அதுக்காக மனித பிரிவு கொடுத்துக்கிட்டோம். நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். அப்போ தப்பித்து கொண்டு வாழ வேண்டாம். அப்படி எல்லாம் இல்லை என்றால் இந்த உடம்பு துன்பத்தை ஆளாவிடலாம். அதை வேண்டாம். நீங்கள் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும், பேரின்பை கழிக்க வேண்டும். அதனால மனித பிரிவு கொடுத்து விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள், பிரிவன் செய்து பெற்றதற்கு என்று சொல்லி நீங்கள் வாழ்க என்று வந்து எல்லா ஊர்களும் இன்புற்று வாழ்க, கோலா நிறைய கோலம் ஓங்குக என்று சொல்லி சமத சுத்த சன்மார்க்க சங்கம் எஸ். குமார், LLC, நெய்வேலி. நன்றி, வணக்கம்.